இப்ப யாரையும் அதிகமா விமர்சிக்காம ஒரு எல்லாருக்கும் ஒரு நட்பு சக்தியா இருந்துட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. தேவையில்லாத எல்லாருடைய நட்புன்றதை விட தேவையில்லாம எதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதனால யூஸ் ஆகுதா? பிஜேபியில நீங்க இல்ல, திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, தெரியல. கூப்பிட்டா போவீங்களா? போகலாம், கூப்பிட்டா போக வேண்டியதானே, யாரையுமே மதிச்சு போக வேண்டியது. டெஃபினட்டா போகலாம், ஒன்றும் தப்பு. நான் இருந்த இடம் தானே, நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம் மாதிரி அது. இல்ல ஒரு சின்ன மனஸ்தாபம்லாம் இடையில வந்து மனத்தாபல் எப்பவுமே வரும் ஃபெலிக்ஸ். உங்களை கூட தான் நான் முதல்ல இருந்தே கூப்பிடவே இல்லை. இப்போ நானே ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா ஐ கேம் டு நோ, நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்களா இல்லை யாரோ சொன்னாங்க நீங்களே தனியாக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. அப்போ ஏன் ஒன்று கொடுத்தா என்ன? நான் யாருக்கும் பேட்டியை ரொம்ப நாளாக கொடுக்கவே இல்லையே. ஆமாம், கொடுக்கல. உங்களுக்கு தேடி கொடுத்து நான் பிஜேபியில் இல்லைன்ற தகவலே பல பேருக்கு தெரியாது. தெரியாதுங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், மற்றவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றதுக்காக நான் இல்லை. இப்போ விஜய் அரசியலை பத்தி பேசுனீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, அவர் ஃபீல்டு ஒர்க்குக்கு அதிகமா வர்றதில்ல அப்படின்னு அவர் சொல்றாங்க. எப்பயுமே வெளியே வரமாட்டாருங்க, அவ்வளவா. அவர் எப்பயுமே வெளியே வரமாட்டாரு. இல்ல நீங்க எல்லாம் களத்துல இப்ப ஒருவருடைய சாவுக்கு போறாருன்னா அது ஒரு பெரிய அக்கேஷன் ஆயிடுது எல்லாருக்கும். விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய். எதுக்கு ஒரு விஜய் வராரு, விஜய் வராருன்றது ஏன் இவ்வளோ பெருசாக சொல்லு? இல்லைங்க, எப்போ வெளியே வந்தது இல்லைங்க, இப்போ வராருங்க, இதுக்கு எல்லாம் வராரு. ஒரு நடிகை ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்தா வரமாட்டார? டெஃபினட்டாக வருவாங்க. அவன் உசைனி வந்து அவன் பேரே சொல்லிட்டு வேற போயிட்டான் இல்லை, விஜய் தான் இதை செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு அவர் பதில் சொல்ல மாதிரிலாம் வரல. ஆனா பாரதிராஜா சார் பையனுக்கு வந்தார்ல, வந்தாரு, அங்க வரணும். இல்ல நீங்க அரசியல் களத்துல இருந்தவர், உங்களுக்கு தெரியும். தேர்தல் சமயத்திலயோ மக்களை சந்திக்கும் போது தானே அது என்னன்னு மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டுங்க. அவர் ஒருவேளை வேற பாலிசியில இருப்பார். அவருக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அவருக்கும் சுயமா சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கு.